இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாம் 2019 question கேட்டிருக்காங்க. The correct order of wavelength of halide to metal charge transfer. So இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ligand to metal charge transfer னு இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா கோபால்ட் கொடுத்திருக்காங்க, அமோனியம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து சிமிலர், ஒன்லி ஒரே ஒரு லிகாண்டா தவிர்த்து. ஸோ இங்க வந்து சிஎல் கொடுத்திருக்காங்க, இங்க வந்து பிஆர் கொடுத்திருக்காங்க, இங்க வந்து ஐ கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லிகாண்ட்ஸ் மட்டும் தான் வந்து டிஃபரன்ஷியேட்டா இருக்கே தவிர்த்து மிச்சபடி எல்லாமே என்னதான் இருக்கு, வெரி சிமிலரா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ வந்து ஸோ இந்த எல்லா இதுலயுமே வந்து கோபால்ட் என்னதான் இருக்கு, கோபால்ட் வந்து இது எல்லாத்துலயுமே வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ மெட்டல் வந்து உங்களதுல 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா, ஸோ இப்போ மெட்டலோட லெவல் வந்து என்னதான் இருக்கும், மெட்டலோட கோபால்ட் 2+ ஓட எனர்ஜி லெவல் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லிகாண்ட். ஸோ உங்க லிகாண்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க, குளோரின், புரோமின், அயோடின் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா ஆக்கிபை பண்ணிருக்கும். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் புரோமின் தென் அயோடின். ஸோ அப்போ எனர்ஜி வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி, ஆஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் எனர்ஜி வந்து எதுக்கு லீஸ்டா இருக்கும்னா energy will be inversely proportional. So energy வந்து குளோரினுக்கு வந்து very less இருக்கும், then bromine, then iodine. அப்படின்னா இங்க உங்களோட குளோரின், லைக் நான் இப்படி போட்டு ட்ரா பண்றேன், குளோரின், bromine, and then your iodine. ஓகேவா? ஸோ எனர்ஜில வந்து எனர்ஜி லெவல்ல வந்து இப்படிதான் ஆக்கிபை ஆயிருக்கும். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா order of wavelength. So wavelength lambda max கேட்டிருக்காங்க. ஓகேவா? lambda max கேட்டிருக்காங்க. So lambda max ஓட ரிலேஷன் என்ன, E equal to hc by lambda ன்னு சொல்லுவோமா? So energy is inversely proportional to lambda. So wavelength energy வந்து கம்மியா இருந்தா என்ன இருக்கும், எனர்ஜி வந்து கம்மியா இருந்தா wavelength வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எவ்வளவு எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. சோ கோபால்ட் மெட்டல் கூட வந்து அயோடின் வந்து இட்ஸ் ரியலி க்ளோஸ். சோ இங்க வந்து எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். சோ நம்ம வந்து தேர்ட் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எனர்ஜி வந்து என்னவா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு செகண்ட் காம்ப்ளெக்ஸ், தென் கம்பேர்ட் டு யுவர் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். சோ எனர்ஜி ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 will be least, then 1 will be least, then 2, then 3. ஓகேவா? சோ எனர்ஜி ஆர்டர் வந்து லீஸ்டா எதுல இருக்கு, ஓகே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. சோ காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட். சோ எனர்ஜி வந்து 3ல வந்து லீஸ்டா இருக்கும், and then bromine 2, then 1. சோ எனர்ஜி ஆர்டர் வந்து 3ல லீஸ்டா இருக்கும். சோ அப்ப lambda max எதுல ஜாஸ்தியா இருக்கும், சோ lambda max will be more in 3, then 2, then 1, according to this formula. So energy is inversely proportional to lambda max. So answer is 3 to 1, option B. Okay va? Next question. Reaction of nickel, again இங்க வந்து ஒரு tetrahedral complex கொடுத்திருக்காங்க with metallic potassium. So இத வந்து நம்ம வந்து represent பண்ணலாம். So nickel CN4 2- reaction. So இது வந்து on reacting with potassium in liquid ammonia. At -33 degrees Celsius yields complex E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The geometry and magnetic behavior of E. So இப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட geometry and magnetic behavior என்னன்னு கேட்டிருக்காங்க. So இங்க வந்து பாத்தீங்கன்னா metal in liquid ammonia. So in general metal in liquid ammonia na it's nothing but this is a Birch reduction. So Birch reduction ஓட criteria வந்து
மெட்டல் இன் லிக்விட் அமோனியா. ஸோ மெட்டல் என்னென்னவா இருக்கலாம்? இட் கேன் பி பொட்டாசியமா இருக்கலாம், இட் கேன் பி சோடியமா இருக்கலாம். இன் ஜெனரலா இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்ச் ரிடக்ஷன்ல என்ன பாசிபிள் பார்த்தீங்கன்னா, பர்ச் ரிடக்ஷன் இஸ் அ சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம். ஸோ பர்ச் ரிடக்ஷன்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா சிங்கிள் எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து நிக்கல் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? Ni -4. So Ni பதிலா x ன்னு போடுறோம். So x -4 equal to -2. So x will be equal to +2. So நிக்கல் வந்து இதுல வந்து நிக்கல் வந்து 2+ ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பர்ச் ரிடக்ஷன்ல என்ன ஆகும்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ திஸ் வில் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு Ni0 கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? NiCN4 4-. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கல் வந்து என்ன இருக்கும்? நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கும். ஸோ இப்போ நிக்கல் வந்து 0னா எந்த இதுல இருக்கும்? D10ல இருக்குமா? ஸோ D10 என்ன? So D10 it's a diamagnetic. So D10 is a diamagnetic system. Diamagnetic. And then நம்மளுக்கு தெரியும் நிக்கல் 2+ and நிக்கல் வந்து எப்பவுமே வந்து டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில தான் இருக்கும். ஸ்கொயர் பிளேனர் இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கல் வந்து இஸ் அன் எக்ஸெப்ஷனல் கேஸ். நிக்கல் வந்து எப்பவுமே என்னதான் இருக்கும்? டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி தான் ப்ரிஃபர் பண்ணும் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸை விட. பட் ஆனா நிக்கலோட குரூப் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிக்கல், பிளாட்டினம், பெல்லாடியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து இது ரெண்டும் வந்து ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். இது எல்லாமே வந்து ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். வைல் நிக்கல் மட்டும் என்னன்னா டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். திஸ் இஸ் a key thing. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிக்கலுக்கு பதிலாக பிளாட்டினம் இல்ல பெல்லாடியம் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்க வந்து ஆப்ஷன் A will be the correct answer. ஓகேவா? Next question. According to crystal field theory, DD transition observed in titanium hexa water complex என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க என்னன்னா ஸோ டைட்டானியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா டைட்டானியம் 3+ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ டைட்டானியம் 3+னா இட்ஸ் என்னது? D1 சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ D1னா எப்படி இருக்கும்? 1 2 3 1 எலக்ட்ரான். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா D1 systems, so D எலக்ட்ரான்ல இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா D ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து it will be a Laporte forbidden. So இது வந்து என்னன்னா D ஆர்பிட்டல்ல இருந்து D ஆர்பிட்டல். So conditions என்ன? So அதுதான் வந்து இங்க இருக்கு. This is again from Housecraft bookல இருந்து எடுத்திருக்கேன். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து electronic transition possibleனா spin selection rule வந்து 0வா இருக்கணும். ஸோ ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆக கூடாது. டிரான்சிஷன் ஆகும்போது லைக் இங்க இருந்து இப்படி போற லைக் டிரான்சிஷன் ஆகிறச்ச ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆகாம இருந்தா அப்போ வந்து இட் வில் பி allowed. இப்போ வந்து ஸ்பின் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா தட் வில் பி forbidden. அண்ட் தென் லெப்போர்ட்டே செலெக்ஷன் ரூல்ல என்னன்னா லெப்போர்ட்டே செலெக்ஷன் ரூல் இங்க இருக்கு பாருங்க. del L should be always equal to +or-1ல இருக்கணும். ஸோ இப்போ வந்து Gல இருந்து 5 ரேடுக்கு போச்சுன்னா it will be allowed. அண்ட் Gல இருந்து Gக்கே போச்சுன்னா forbidden. ஸோ இப்போ D ஆர்பிட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? D ஆர்பிட்டல் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு? T2G EGயா ஃபில் ஆயிருக்கு. லைக் ஸ்பிளிட் ஆயிருக்கு. T2G EGயா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? G2G டிரான்சிஷன் தான் போயிருக்கு. ஓகேவா? G2G என்னது? Forbidden transitions. So D1 system வந்து என்னது? D1 is a Laporte forbidden and then spin allowed transition. ஏன்னா இங்க வந்து spin வந்து மாற போறது இல்ல. நம்ம எக்ஸைட் பண்ணாலும் spin வந்து மாற போறது இல்ல. It's a spin allowed and Laporte forbidden. So answer வந்து பாத்தீங்கன்னா Laporte forbidden correct. Spin forbidden கிடையாது. Laporte allowed கிடையாது. Laporte allowed கிடையாது. So Laporte forbidden and spin allowed. D is the correct answer. Okay. Next question. The number of DD transition expected for the complexes. So இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து எத்தனை DD transition possibleனு கேக்குறாங்க. So இப்போ வந்து என்ன இதுல இருக்கு? காப்பர் வந்து 2+ ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் இருக்கு. So copper 2+ is nothing but D9. So D9 இங்க வந்து எத்தனை இருக்கு? It's a
octahedral தான். So 1 2 3 1 2 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் பாசிபிள். ஏன்னா இங்க ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் பாசிபிள். ஸோ 1 DD transition is possible. So option A is the correct answer. ஓகேவா? எவ்வளவு சிம்பிள் கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தாலே போதும். ஸோ இது வந்து option A is the correct answer. So next question என்ன? The ground state term and the maximum spin allowed electronic transition in cobalt 2 plus tetrahedral complex. So இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா cobalt 2 plus வந்து tetrahedral complexல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So இப்போ cobalt 2 plus னா என்ன? It's a D7 system. tetrahedral. So tetrahedral fill பண்ணலாமா? 1 2 1 2 3 1 2 3 4 5 6 7. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா ground state term என்னன்னு கேட்டிருக்காங்க and the number of spin allowed electronic transitions என்னன்னு கேட்டிருக்காங்க. So spin allowed னா என்ன? del s வந்து del s should not change. So del s equal to 0 இருக்கணும். So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கல் டயக்ராம் வேணும். So ஆர்கல் டயக்ராம் D7க்கு ஆர்கல் டயக்ராம் வேணும். So okay. அகைன் இங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸும் வந்து ஹவுஸ் கிராஃப்ட் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து D7 என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க? இட்ஸ் அ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. D7 டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ D7 டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ D7 டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கு டேர்ம்ஸ்? டெட்ராஹெட்ரல்னா G டேர்ம்ஸ் வராது. ஸோ A2 தான் வரும். ஸோ என்னென்ன இருக்குன்னா D7 டெட்ராஹெட்ரல்ல we have F, we have P. So F will be like A2, T2, T1, and this will be like T1 from P orbital. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா ground state term என்ன இதுல? A2. So ground state term என்ன? A2. ஓகேவா? So இது வந்து like என்ன ஸ்பின் மல்டிப்ளிசிட்டின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். So 1 2 3 4. So D7 so 1 2 3 4 5 6 7. So எத்தனை unpaired electrons இருக்கு? 3 unpaired electrons இருக்கு. 3/2 இருக்குமா? So S will be equal to 3/2. So 2S plus 1 என்ன? Spin multiplicity 2 into 3/2 plus 1. So which is nothing but 4. So இங்க எல்லாத்துலயுமே வந்து 4 தான் கொடுத்திருக்காங்க. பட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் அது பண்ணது. So இது எல்லாமே வந்து என்னது? இட்ஸ் a spin allowed system. ஏன்னா del s வேல்யூ வந்து என்ன போறது இல்ல, சேஞ்ச் ஆக போறது இல்ல. So B terms எல்லாமே வந்து wrong. So இதுல வந்து என்னதான் இருக்கு? 4A2 தான் ground state system. Next என்ன கேட்டிருக்காங்க? The maximum number of spin allowed transitions எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. So maximum எத்தனை spin allowed transitions இருக்கு இதுல? இதுல வந்து பாத்தீங்கன்னா A2 to T2 1, A2 to T1 2, A2 to T1P. So அதாவது A2 to T2 and then A2 to T1, T1F and then A2 to T1P. So total 3 transitions possible. So option A is the correct answer. 3 transitions. Okay, Thank you. Happy learning.